முக்கியமான விருதுகள் இந்த வருஷம் நம்ம பார்த்த முக்கியமான அவார்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா விளையாட்டுத்துறையில வழங்கக்கூடிய மிக உயரிய விருதான தியான் சந்த் கேல் ரத்னா விருது பாத்தீங்கன்னா 4 பேருக்கு வழங்கியிருக்காங்க. அவங்க யாருன்னா நம்ம தமிழ்நாடு சேர்ந்த செஸ் வீரர் டி குகேஷ், அப்புறம் இப்ப ரீசனா நடைபெற்ற 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில 2 வெண்கல பதக்கம் வின் பண்ண துப்பாக்கி சுடுதல் வீராங்கனை மானு பாக்கர். அடுத்து இப்போ ரீசனா நடந்த 33வது பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில வெண்கல பதக்கம் வின் பண்ண இந்திய ஆடவர் ஹாக்கி அணியுடைய கேப்டனா இருந்த, அடுத்து 33வது பாரிஸ் பாராலிம்பிக் போட்டியில உயரம் தாண்டுதல்ல தங்க பதக்கம் வின் பண்ண பிரவீன் குமார்னு சொல்லிட்டு இந்த 4 பேருக்கு தான் இந்த வருஷம் தியான் சந்த் கேல் ரத்னா விருதானது வழங்கப்பட்டிருக்கு. விளையாட்டுல வழங்கக்கூடிய மிக உயரிய விருது. அடுத்து உலக அழகி பட்டம். சோ இப்போ நம்ம இந்தியாவில பாத்தீங்கன்னா 3வது முறையாக உலக அழகி போட்டியானது நடத்தப்பட்டது. எங்கன்னா தெலுங்கானால ஹைதராபாத்ல நடந்திருக்கு இந்த உலக அழகி போட்டி, 72வது உலக அழகி போட்டி. அதுல பாத்தீங்கன்னா தாய்லாந்து நாடு சேர்ந்த ஒபெல் சுசாதா வந்து வின் பண்ணிருக்காங்க உலக அழகி பட்டத்தை. அடுத்து 2025ஆம் ஆண்டிற்கான பத்ம விருதுகள் எத்தனை பேர் பெற்றிருக்காங்க அப்படின்னா 139 பேர் வின் பண்ணிருக்காங்க. அதுல தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னா 13 பேர். அடுத்து இசைத்துறையில வழங்கக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்றான கிராமி விருது, 67வது கிராமி விருது பாத்தீங்கன்னா இப்போ இந்திய வம்சாவளியை சேர்ந்த சந்திரிகா என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து பார்படாஸ் நாட்டுடைய உயரிய விருதான ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ், ஹானரரி ஆர்டர் ஆஃப் ஃப்ரீடம் ஆஃப் பார்படாஸ் அப்படிங்கிற ஒரு ஹையஸ்ட் அவார்டானது நம்ம பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோள் விருது அப்படிங்கிறது நக்கீரன் கோபால் மற்றும் சுகிதா சாரங்கராஜ் ஆகியோருக்கு வழங்கியிருக்காங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விருதுகள். 2024ஆம் ஆண்டிற்கான மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது பெறக்கூடிய தமிழ் எழுத்தாளர் யார் அப்படின்னா பா விமலா. இவங்க பாத்தீங்கன்னா எனது ஆண்கள் அப்படிங்கிற நூலுக்காக தான் பெற்றிருக்காங்க. அதாவது மலையாளத்துல பாத்தீங்கன்னா எண்டே ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூல் எழுதியிருப்பாங்க மலையாளத்துல, அததான் எனது ஆண்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருப்பாங்க தமிழ்ல. விமலா என்பவங்க, அவங்களுக்கு தான் மொழிபெயர்ப்புக்கான சாகித்ய அகாதமி விருது அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025ஆம் ஆண்டுக்கான ஔவையார் விருது பாத்தீங்கன்னா யசோதா சண்முக சுந்தரம் என்பவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஆர்டர் ஆஃப் ஸ்டார் ஆஃப் கீ ஆஃப் இந்தியன் ஓஷன் அப்படிங்கிற மொரீஷியஸ் நாட்டுடைய உயரிய விருதானது பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்டிருக்கு. அடுத்து 97வது ஆஸ்கர் விருது வென்ற சிறந்த நடிகர் யார் அப்படின்னா ஏட்ரியன் ப்ரோடி. தி ப்ரூடலிஸ்ட் அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக தான் ஏட்ரியன் ப்ரோடி என்பவருக்கு பாத்தீங்கன்னா 97வது ஆஸ்கர் விருதானது சிறந்த நடிகருக்காக வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது பாத்தீங்கன்னா மிக்கி மேடிசன் அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அதாவது அனோரா அப்படிங்கிற திரைப்படத்தில் நடித்தமைக்காக சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருது மிக்கி மேடிசனுக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த திரைப்படத்துக்கான ஆஸ்கர் விருது வந்து அனோரா திரைப்படத்துக்கு வழங்கியிருக்காங்க. சிறந்த இயக்குனருக்கான விருதும் அனோரா திரைப்படத்துடைய இயக்குனரான ஷேன் பேகர் என்பவருக்கு வழங்கப்பட்டிருக்கு. சிறந்த திரைக்கதைக்கான விருதும் ஷேன் பேகர் இயக்கிய